இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்வர்டைஸ்மெண்ட் 2 ஹெச்எம்டி லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் 2. இதுவுமே உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் அவுரங்காபாத் டிவிஷனில் கொடுத்துருக்க வேகன்சி தான். இதுவும் ஃபிக்ஸ்டு டென்யூர் கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கான ஜாப் தான் இது. இதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/4/2026. இதுலேருந்து 15 டேஸ்க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகிடணும். இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு 5 வகையான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 வகையான வேகன்சியில் ஆப்ரேட்டர் ஏ மெஷின் ஷாப்பில் 5, ஆப்ரேட்டர் ஏ இன்ஸ்பெக்ஷனில் 2, ஆப்ரேட்டர் ஏ ப்ரெஸ் ஷாப்பில் 2, ஆப்ரேட்டர் ஏ மெயின்டெனன்ஸில் 1, அதே மாதிரி ஆப்ரேட்டர் ஏ அசம்பிளி ஷாப்பில் 1, மொத்தம் 10 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 வேகன்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட்டில் எலிஜிபிலிட்டி வரவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்குது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ரேட்டர் ஏ மெஷின் ஷாப்பில் 5 வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இதில் பார்க்க போகிற 5 வேகன்சிக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ அதே மாதிரி என்ன ரிசர்வேஷன் இருக்கோ எல்லாமே அப்ளிகபிள். ஸோ உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 வயசு. உங்களோட சேல்ரி அப்படிங்கிறது 9,140லேருந்து 23,150 வரைக்கும் இருக்கும். மினிமம் வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதே ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்எல்சி படிச்சுட்டு ஐடிஐ வந்து மெக்கானிஸ்ட், டர்னர் ஆர் டிஎம்ஏ படிச்சிருந்தா போதும். ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் மாத்திரம் 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் ஏ இன்ஸ்பெக்ஷனில் ஒரே ஒரு வேகன்சி. இதுக்கும் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ் தான். உங்களோட சேலரி 9,140லேருந்து 23,150 வரைக்கும் இருக்கும். 3 இயர்ஸ் இதே ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ இன் ஃபிட்டர் ஆர் டிஎம்ஏ படிச்சிருந்தால் போதும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மாத்திரம் 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ரெஸ் ஷாப். இதில் வந்து 2 வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ். உங்களோட சேலரி 9,140லேருந்து 23,150 வரைக்கும் இருக்கும். 3 இயர்ஸ் இதே ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்சி படிச்சுட்டு ஐடிஐ இன் ஷீட் மெட்டல் ஆர் டிஎம்ஏ படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி ஃபுல் டைமில் நீங்கள் படிச்சிருக்கணும். எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ். சேலரி 9,140லேருந்து 23,150 வரைக்கும் இருக்கும். 3 இயர்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ரெலவெண்ட் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எல்சி படிச்சுட்டு ஐடிஐ மெக்கானிக் டிஎம்ஏ படிச்சிருந்தால் போதும். 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி/எஸ்டிக்கு மாத்திரம் 50 ஆர் அபவ் 50ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசம்பிளி ஷாப் டிவிஷனில் ஒரே ஒரு வேகன்சி. 30 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 9,140லேருந்து 23,150 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கலாம். மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐயில் ஃபிட்டர் ஆர் டிஎம்இ படிச்சிருக்கலாம். 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி/எஸ்டிக்கு மாத்திரம் 50 ஆர் அபவ் 50ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெனூர் அப்படின்றது ஃபஸ்ட்டு 2 வருஷம் ஃபிக்ஸட். அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அடுத்த 2 வருஷம் அடுத்த 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. உங்களோட சேலரி இல்லாமல் உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, பிஎஃப் எல்லா பெனிஃபிட்ஸும் உண்டு. உங்களோட பேசிக் பேலேருந்து ஒரு வருஷத்துக்கு 3% வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். மந்த்லி இன்சென்டிவ், ஆனுவல் இன்சென்டிவ் ரெண்டுமே அப்ளிகபிள் உங்களுக்கு. அது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி குரூப் இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஒரு ஷூரிட்டி அமௌண்ட்டாக உங்களோட சேலரியிலேருந்து 5% வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த டிடெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை அவங்க சேர்த்து வச்சுருந்து உங்களோட டெனூர் முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டிடெக்ட் பண்ண அமௌண்ட் மாத்திரம் ஃபுல்லாகவே பே பண்ணிடுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ஏற்கனவே சொன்னேன். ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு, ஒரு ஸ்கில் டெஸ்ட்டு. ரிட்டன் டெஸ்ட்டில் எலிஜிபிலிட்டி வந்தால் ஸ்கில் டெஸ்ட் வந்து உண்டு. ஸ்கில் டெஸ்ட்டும் பாஸ் பண்ண அப்புறம் ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் உண்டு. ஸோ இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்லேயும் அவங்க கேட்குற அந்த ஃபிட்னஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது 500 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 150 வந்து உங்களுக்கு வந்து இதாக கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. இது டிமாண்ட் டிராஃப்டாக நீங்கள் எடுக்கணும். இந்த டிமாண்ட் டிராஃப்டாக ஹெச்எம்டி லிமிடெட் பேபிள் அட் அவுரங்காபாத் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நேமில் வந்து
டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும். இந்த டிமாண்ட் டிராஃப்ட் இல்லாமல் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணல, நான் 2 வேலைக்கு அப்ளை பண்ணுறேன், 3 வேலைக்கு அப்ளை பண்ணுறேன்னா, அப்போது எத்தனை வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து நீங்கள் தனித்தனி அப்ளிகேஷன், தனித்தனி ஜெராக்ஸ் காப்பீஸ், அதாவது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை குவாலிஃபிகேஷனோ தனித்தனி ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இது கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனோ இல்லை ரிசர்வேஷன், கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷனோ உங்களுக்கு எல்லாமே அப்ளிகபிள். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக அட்டாச் பண்ணுங்கள். ஸோ அதோடைய ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ அவங்களுடைய ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்மேட். அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்களோட கேட்டிருக்க அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு கவரில் போட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு கவருக்கு மேலே பெருசாக எழுதி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம் போட்டுருங்க. அதே மாதிரி 26 ஏப்ரல் 2026க்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. அட்ரஸ் வந்து தி டெப்யூட்டி மேனேஜர் HR HMT லிமிடெட் ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி டிவிஷன் H2 MIDC சிக்கால்தனா அவுரங்காபாத் 431006. ஸோ இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டிமாண்ட் டிராஃப்ட்டும் அதே மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டு அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் வச்சு அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்சிடுறது நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டு, ஆர்டினரி போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, கொரியர் இதில் நீங்கள் அனுப்பலாம். இந்த ஃபார்மேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷனோட வச்சுருங்க. இதில் நீங்கள் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்றத எஸ்ன்னும், வைக்கல அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வைக்கல அப்படின்னா நோனும், உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் அப்ளிகபிள் இல்லை. எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கள் இல்லாமல் காமன் மேனாக இருக்கலாம். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வராது. ஸோ அந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் என்ற இடத்துல டிக் பண்ணி இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டிக் பண்ணி இதை பிரிண்ட் எடுத்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷனோட ஃபுல்லாக அட்டாச் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. இதில் வந்து நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டு, மார்க்ஸ் இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட வைக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்றது இப்படி தான் 2 பேஜில் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ரீசன்ட் வச்சுருங்க. அதுமாதிரி நேம் எழுதும் போது உங்களோட நேம் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி ஃபில்அப் பண்ணுங்கள். நீங்கள் சன் ஆஃப், டாட்டர் ஆஃப் இல்லை ஒய்ஃப் ஆஃப் அப்படின்றதுல நீங்கள் என்ன உங்கள் அப்பா பேரோ இல்லை எப்படி நீங்கள் டாட்டர் ஆஃப் அப்படின்னா யார் உங்களோட அப்பா பேர், அதே மாதிரி ஒய்ஃப் ஆஃப் அப்படின்போது உங்கள் ஹஸ்பண்ட் பேர் கண்டிப்பாக எழுதுங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் எழுதுலாம் ரொம்ப முக்கியம். டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு ஏஜ் வந்து 31/3/2026 அன்றைக்கி உங்கள் ஏஜ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணுங்கள். இதில் YYMM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட வயசு அன்னைக்கு அந்த 31/3 உங்களுக்கு ஒரு வேளை 25 இயர்ஸ் 8 மந்த்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அங்கே 25 இயர்ஸ் மந்தில் 8 மந்த் அப்படின்னு வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன வச்சுருக்கீங்க, என்ன நீங்கள் கேட்டகரியை சேர்ந்தவங்கன்றதை கண்டிப்பாக டிக் பண்ணுங்கள். அதேமாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், ITI படிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் கூட இருக்கலாம். ஸோ அதை கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களோட எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க, எத்தனை வருஷம் கோர்ஸ் டியூரேஷன், ஃபுல் டைமாக பார்ட் டைமாக அவங்க கேட்டிருக்க எல்லாமே ஃபில்அப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் 1, 2, 3 கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணுங்கள். எனி 2 ரெஃபரன்ஸ் கேட்ட இடத்துல ரிலேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரோட ரெஃபரன்ஸ் வந்து கொடுங்க. டிமாண்ட் டிராஃப்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணுங்கள். டிமாண்ட் டிராஃப்டோட நம்பர், டேட்டு, அமௌண்ட்டு, எந்த பேங்க்கில் எடுத்தீங்க ஃபில்அப் பண்ணிட்டு கண்டிப்பாக சைன் பண்ணுங்கள். பிளேஸ், டேட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன், நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னாவே நோட்டிஃபிகேஷன் போயிடும். நோட்டிஃபிகேஷனை படிக்காமல் அப்ளை பண்ணாதீங்க, ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.